கேளுங்க, தொழாதவன்ட்ட போய் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு. தரித்திரியம் சகோதரர்களே, தரித்திரியம். இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு இவ்வளோ அடி, இவ்வளோ நாசம், இவ்வளோ அழிவு, இவ்வளோ கேவலம். ஏன்? படைச்சவனை தொழுகிறதுக்கே விருப்பம் இல்லை. நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் ஹோட்டலை விட மோசமா? நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் பீச்சை விட கேவலமா? பள்ளிவாசல் பார்க்க விட கேவலமா? ஒவ்வொரு நாளும் 4:30 மணியான ஓடுறான் கூட்டாளிட வீட்டுக்கு, பீச்சுக்கு, பார்க்குக்கு. அதை விட கேவலமான அல்லாஹ்வுடைய பள்ளி? அதை விட கேவலமா அல்லாஹ்வுடைய பள்ளி? படைச்சவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா? எப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்குற? சவுதியை பத்தி கவலை செலாக்களுக்கு. பாரு, சாராய கடை திறக்கிறான், அதை திறக்கிறான். அவன் எதை திறந்தாலும் அவனுக்குரிய முடிவு நாள் நெருங்குறது. அதெல்லாம் பார்ப்பான். இவர் சவுதி கேசுறார், இங்க பள்ளிக்கு வரார் இல்லை, இஷாக்கு பாங்கு சொல்லி சவுதி கேசிட்டு இருக்கிறார். என்ன இது கவலையா? இது பலஸ்தீன் அவன் அழியணும், இவன் அழியணும், யூதன் அழியணும். இவருக்கு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட அந்த மக்களுக்கு துஆ கேட்க வக்கில்லை. ஒரு நோன்பு, ஒரு வியாழன், ஒரு திங்கள், ஒரு நோம்பு பிடிச்சி யார் சொல்லலாம் அந்த மக்களுக்கு துஆ கேட்ட? நீங்க இருப்பீங்க கேட்டவங்க. தான் திருந்துறதுக்கு தயார் இல்லை சவுதி மன்னன் அழியணும், தான் திருந்துறதுக்கு தயார் இல்லை இஸ்ரேல் அழியணும். இதெல்லாம் பகல் கனவுகள். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. நம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆண்கள் பெண்கள் 100க்கு 100 தொழுகையாளியாக மாறணும். அப்பதான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்